ஓவிய கண்காட்சி 9 பெண்களின் ஆக்கமும் பேராற்றலும் கூடிய ஒரு புதிய முயற்சி இந்த மாயோல். மாயங்களை செய்பவர், கற்பனையை தன் கைகளில் படிப்பவர். அவரது கூறிகை உன் வாழ்வின் ஆழத்திலிருந்து என் சிந்தனைகளை ஓவிய வடிவில் வெளிக்கொணரும் மாயோல். உண்மைக்கும் கனவுக்கும் இடையே ஒரு பாலம் அமைப்பவர். அவளின் கலைக்குள் மூழ்கும் போது மாயம் நிகழ்ந்தது போல் தோன்றும். ஓவிய நண்பர்களுக்கும் மாயோ ஓவிய குழுவின் சார்பில் அனைவரையும் வரவேற்கிறோம். மூத்த ஓவியர், கல்வியாளர், ஆசிரியர், ஆராய்ச்சி அறிஞர், மறுசீரமைப்பாளர், தஞ்சை மண் மக்களுக்கு ஓவிய பரிசு, கலாட்சேப அறக்கட்டளையின் பழைய மாணவி, பாரம்பரிய ஓவியத்தை அறிய விரும்பும் பலருக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். 20 ஆண்டுகளாக தொகுதிகளாக வெளியிடப்பட்ட என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியா என்ற பெரும் திட்டத்தில் கலை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். சென்னையில் உள்ள கலாட்சேப அறக்கட்டளையில் ருக்மணி தேவி கல்லூரி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காட்சி கலைத்துறையில் தலைவராக பணியாற்றி பணி உண்மையிலேயே சிறப்புக்குரியது. அம்மாவை வரவேற்பதில் ஆய்வு தேவைப்படுகிறது. ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களில் பேராற்றலும் பரிணாமங்களும் செலுத்துவதை காணலாம். குறிப்பாக கேரளாவில் கலாச்சாரத்தை வரிசையில் 270 ஒதுக்கி ஓவியத்தை வரவேற்றுள்ளார். ஓவிய செயலில் வளர்ந்தவர்கள் ஓவியத்தை ஊக்கப்படுத்துவதில் ஒப்பற்றவர். பல நாடுகள் பயணம் கண்டுவிடுதல் ஓவிய பயணம் இன்னும் பல புது முயற்சிகளை படைத்து அவரின் உள்ளங்களில் அவர் அனைவரின் உள்ளங்களில் கவர்கிறது. சமகால ஓவியங்களில், நவீன ஓவியங்களில், அசல் ஓவியங்களில் மிக அழகாக படைக்கும் திரையில் உள்ளது. ஐயா அவர்கள் கருத்தில் கொள்வது மாயோல். இப்பொழுது திரு லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களும் புதுநிலையை மாயோல் செய்வதை தாழ்மையுடன் மூத்த ஓவியர் ராமமோகன் ஐயா வந்திருக்காரு. அவர் வந்து வணக்கம், நான் சௌமியா. நான் ஒரு ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இருக்கேன். டிஜி விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்ட் எக்ஸிபிஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருக்கேன். பட் மாயோல் இஸ் சம்திங் ஸ்பெஷல். இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே நோக்கத்தோட ஒரு குரூப் கிரியேட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டீம் தான் இது. ரொம்ப எந்துவான டீம். இது புதுசா நாங்க பண்றோம்ன்ற ஐடியாவே இல்லை. எல்லாரும் அந்தந்த டைம்ல ஸ்பாட் ஆன் எந்த வேலை நடக்கணும்னாலும் ஒரு குரூப்ல ஒரு சின்ன மெசேஜ் போட்டா போதும், அந்த வேலை முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம், த கோஆர்டினேஷன், ஜனனி, எல்லாருக்குமே எல்லா நேமையும் சொல்ல முடியுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபார் த கெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னும் போது நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆக்ஷன் ஜெஸ்டர் தான் இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கெஸ்ட் 2 பேர்கிட்டயுமே நான் கேட்டுக்கிறேன், நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்றீங்க இல்ல ஒரு சஜஷன் கொடுக்குறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? 2 பேர்கிட்டயுமே நான் இது சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஆழ்ந்த ஆசையா அன்போட சொல்ற வாழ்த்துக்கள். அதே மாதிரி சங்ககால இலக்கியங்கள்ல நமக்கு அஜந்தா தான் முதல்ல படங்கள்லாம் தெரியும், பெயிண்டிங்ஸ் தான் தெரியும், ஃபார்முலர் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி நியூ பெயிண்டிங்ஸ் தான் தெரியும். பட் சங்ககால நூல்கள்ல எல்லாத்துலேயுமே விரிவா எழுதப்பட்டிருக்கு. அது வந்து ஒண்ணுல பார்த்தா மாதவியும் கோவலனும் இருக்கிற இடத்துல திரட்சியில பார்த்தா ஓவிய எழுதி போல், அதாவது பெயிண்ட் பண்ணின ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி கேலரிஸ் இருந்தது, அப்புறமா மணல்ல கூட வரைஞ்சு விளையாடுவாங்க, சொத ஓவியம் இருந்தது, இந்த மாதிரி நிறைய எழுத்து பாடல்கள் இருந்துச்சு. ஸோ அதை ஏதாவது ஒரு கருப்பொருளா வச்சுட்டு நீங்க அது கொஞ்சம் அந்த பக்கமா போனீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அது ஒரு விருப்பம், இந்த பேரை கேட்டோட தான் அது தோணிச்சு. அப்புறம் நீங்க எல்லாரும் இவ்வளவு ஆசையா ஆர்வமா இவ்வளவு பண்ணி கலந்து சேர்ந்து பண்றதுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அந்த ஃபார்மாலிட்டி இருக்கட்டும், அவங்க சொல்லிட்டாங்க. ஏதாவது அட்வைஸ் சொல்லணும் அப்படிங்கிறப்ப மிகச்சிறந்த அட்வைஸ்ங்கிறது என்னன்னா, யாருக்கும் அட்வைஸ் சொல்லக்கூடாது, நாமே கண்டடைவது தான் சரியா இருக்கும். இப்பதான் சொன்ன உங்ககிட்ட மதுரைக்கு வழி வாயில் இருக்கு, எங்கேருந்து கிளம்புறீங்களோ அங்கிருந்து வரக்கூடிய திசையாக வேறு ஒரு பாதைகளில் போய் தான் மதுரைக்கு போக முடியும். திருப்பதி அப்படிதான், உங்க ரைட்ல இருந்து நான் சொல்ல முடியாது, எனக்கு லெஃப்ட்ல இருந்து நீங்க சொல்ல முடியாது, அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது குறித்து பார்க்கும்போது என்னன்னா, ஒவ்வொரு மானிடருக்கும் அல்லது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு படைக்கலன் உருவத்திலேயோ வடிவத்திலேயோ அழகிலேயோ அவங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அதை கரெக்டாக பார்த்தோம்னா அது நம்மை கவரும். அதில் வந்துட்டு அவங்க சர்வைவல் ஆகலாம், அவங்க வளரலான்ற மாதிரி. ஒவ்வொரு படத்துலையும் அவங்களுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் அவங்க எப்படி பார்த்தாங்கன்றதும் இதில் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று தான் நல்ல விஷயம் நான் பார்த்தோம்னா, அவரவர்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அவங்களுக்கு இருக்கு. இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு பொது கல்யாண விருந்தில் வந்து நான் உப்பு இல்லைன்னு சொன்னேன்னா, நான் அதிகமாக சாப்பிட்றேன்னு அர்த்தம். உப்பு ஒருத்தர் காரம் அதிகமாக இருக்குன்னா, ஏதோ நம்ம பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு எல்லாம் சக்கரை போட்டு சாப்பிடும். ஸோ அவங்களுடைய என்ன சொல்கிறது, டேஸ்ட்டுக்காகவோ அவங்களுடைய கைப்பாகத்துக்காக பண்ணுறத பார்க்குறதால அதனை என்னுடைய கைப்பாகத்துக்கு இது சரியாக இருக்குது, என்னுடைய நோக்கத்துக்கு இது சரியாக இருக்குன்னா அது என்னை பற்றி நான் சொல்கிற விஷயமா இருக்குன்னு தவிர பெயிண்டிங் பற்றி சொல்கிறதா இருக்காது. இப்போ அது சுதந்திரமாக அது இருக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்படி அனைவரும் செய்யும்போது அதுலேருந்து ஒன்று கிளம்பும். ஜனரஞ்சகமாக ஒன்று ஆரம்பிக்கிறோம். மிகப்பெரிய ரைட்டர்ஸ்லாம் கூட ஜனரஞ்சகமாக ஆரம்பித்து அதில் வந்து மிகச்சிறந்த ஒரு விஷயம் வந்து எமர்ஜ் ஆகும். எல்லோரும் போனதான் எல்லோரும் ஒரு 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 கலையையோ ஒரு இதையோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அரண்டியல்னு சொன்னால் வெறும் ஒரு கலை படைப்பு பண்ணுறவங்க இல்லை, அவங்க அரசியலுக்கு போயிட்டு என்ன ஜனாதிபதி அவர்களுக்கான தகுதி உள்ளவங்களெல்லாம் இருந்திருக்காங்கன்னு போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்குது. ஸோ படங்கள்னு பார்க்கும்போது என்னென்னா, எதுவாக இருக்கணும்னும் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இது வந்து புது புது சப்ஜெக்டை தாட் இருக்குது. என்னன்னா உங்களை பற்றி தான் நீங்கள் அதில் சொல்ல முடியும். அதுதான் நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்கு அவங்க என்னவா அவங்க இருக்காங்க அல்லது அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓவியங்கிறது என்னன்னா வாழ்க்கை முறை அல்லது தன்னை வெளிப்படுத்துதல் அல்லது தான் சொல்ல வந்த ஒரு யூஸிங் த கேன்வாஸ் ஆஸ் அவர் மவுத் பீஸ். இப்படி எத்தனையோ வகைகள் வாழ்க்கையை வாழறதுக்காகன்றது இருக்கு. நம்ம வீட்டில் அந்த காலத்தில் நம்ம பாட்டியோ நம்ம அம்மாவோ வந்து தரையில் ஒரு கோலம் போட்டாங்க, அது அழகியல் ரீதியாக ஒன்று போடுறாங்க, பாரம்பரியத்தை காப்பாற்றினாங்க, அழகியல் ரீதியாக பார்த்தாங்க. பண்பாட்டு முறையில் வந்துட்டு எளிய தரையில் வாழக்கூடிய எளிய ஜந்துக்களுக்கு உணவுன்ற முறையில் வந்து தானியங்களை எல்லாம் அதில்
அதில் போட்டிருக்காங்க. மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 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 விஷயம் இருக்கு. என்னன்னா உள்ளர ஆழமா போகும்போது என்னன்னா பொதுவாக சொல்லுவாங்க, மனிதர்களை ஆராயக்கூடாது, அவர்களுடைய நட்பை அனுபவிக்கலாம். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆராய போனீங்கன்னா அது வேற வேற மாதிரி இருக்கும். அனுபவிக்க கற்ற பொழுது எந்த மாதிரியான சென்ஸும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு ஒன்று. அப்புறம் வந்து நாம் எதை ரசிக்கிறோமோ அதை நாம் பண்ணுவோம். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சினிமா கதாநாயகர் இருக்காருன்னா அப்படி பண்ணாருன்னா அந்த வயசில் அவன் அதை பண்ணுவான். எதை ரசித்தோமோ அதுவாக நாம் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதுபோல் நாம் எதை நாம் ரசித்தோமோ அது மாதிரி இந்த படங்களை பண்ணுறதெல்லாம் வரும். ஆனால் ஒன்று, இதை நீங்கள் நல்ல குட் சென்ஸில் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம், ஒன்றை ஓவியத்தையோ ஒரு ஓவிய திறமையையோ ஒரு படத்தில் பண்ணக்கூடிய நம்முடைய வர்ச்சுவாசிட்டி திறமைகளையோ நாம் விரும்பலாம். அதுவே நம்மளை கூட்டு போகிற மாதிரி ஆகக்கூடாது. ஐ கோட் ஃப்ரம் ராமகிருஷ்ணா பரமஹம்சா. என்னன்னா அட்வைஸ் கேட்டதுனால சொல்லக்கூடாது. ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ன சொல்றாருன்னா, படகு நீந்தி செல்வதற்கு படகின் அடித்தளத்தில் என்ன வேண்டும்? படகு நீந்தணும்னா என்ன வேணும்? அடியில அடிப்பரப்புல படகுடைய அடிப்பரப்புல நீர் வேணும் இல்ல வேணும். ஆனா அதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. அந்த நீர் படகுக்குள்ள வந்தா மூழ்கிடும் இல்லையா? ஸோ அது போல எதையோ ஒன்றை ரசிச்சு எதையோ ஒன்றை பார்த்து ஒன்றை பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளையும் என்ன சொல்றது கூர்ந்து குவித்து ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதுல நம்மளுடைய என்ன சொல்றது இட்ஸ் லைக் யோகமுத்ரா. தன்னை வந்து அதில் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது ஒரு மெண்டிங்ல வரக்கூடிய ஒரு அனுபவங்கள் வந்து அனைத்தையும் மறந்து அகம் பிரம்மாஸ்மிட்ட நம்ம அதோட போயிடுற சில கணங்கள் இருக்கிறது. அந்த கணங்கள் தான் இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஆர்ட்டை நம்ம எதுக்காக தேர்ந்தெடுத்தோன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் யோசிக்கிறோம் இல்லைங்களா? சினிமா இந்த காலத்தில் நான் சினிமா கூட படம் பண்ணியிருக்கேன். சினிமாவில் வந்துட்டு வர்ற டைரக்டர்ஸ்க்கு நான் சொல்றது, சிடியை பார்த்துட்டு சினிமா எடுக்க வராதிங்க, சினிமா பார்த்துட்டு சினிமா எடுக்க வராதிங்க. அப்புறம் அது இன்னொன்று அதே போல தான் இருக்கும். அதுபோல் ஓவியத்தை நாம் பார்த்தோம், அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, அது இன்ட்ராக்ட் பண்ணுது, உங்களை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது. அப்புறம் புதிய பார்வைகள் இருக்கு, எல்லாத்துலேயும் புதிய பார்வைகள் இருக்கு. அப்போ ஓவியம் அப்படிங்கிறதுக்கு நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட் இந்த ஆடியன்ஸுக்கு. ஓவியங்கிறது உருவம் வடிவங்கிறதுலாம் ஒரு இடம், அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கை சம்மந்தப்பட்டதோ அனுபவம் சம்மந்தப்பட்டதோ நம்முடைய இருப்பு சம்மந்தப்பட்டதோ நம்முடைய தேசம் சம்மந்தப்பட்டதோ நம்ம கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதோ நமக்கு கிடைச்ச கலை பொக்கிஷங்கள் மித்து எபிக்ஸ் எல்லாம் வச்சு கூட எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? லேடிஸ் கொஞ்சம் அப்படி தான் இப்போ பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அதான் அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை மீறிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு தடவை அப்படி யோசிச்சோம்னு சொன்னால் அந்த படம் போல் அது வந்துடாமல் பார்த்துக்கிறது நல்லா இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. எப்படி பட்டு சேலை எடுக்க நீங்கள் போனீங்கன்னா இன்னொருத்தர் கட்டியிருந்தால் அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு திருமண விழாவுக்கு போனால் என்ன ட்ரெஸ்ஸில் வர ஜாடையாக கேட்டு அந்த ட்ரெஸ் இல்லாமல் போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அவங்க ட்ரெஸ்லேயே நம்ம போகலான்னு ஆசைப்பட மாட்டோம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் அதை பார்த்து யோசிங்க. அதுக்கும் மேலே நிறைய அதை பற்றி படிக்கலாம் அவ்வளோதான் சொல்கிறேன். அகாடமிக்காக இருக்கலாம், ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்பெஷியல் விஷயமா அதான் சொன்னேன். ஆராய்ச்சி பார்த்து செய்கிறதுலாம் எல்லாம் அனுபவிச்சு பார்த்தாலே போதும். எப்படி சொல்லலாம், பிகாஸா சொல்வது போல தான் ரூபென்ஸ் போல வரைவதற்கு எனக்கு 12 வயதில் முடிந்தது. சிறு குழந்தை போல வரைவதற்கு தான் எனக்கு 46 வருடங்கள் ஆச்சுன்னு அவர் சொல்கிறார். ஸோ அதுக்கு அந்த சட்டிலிட்டி கிட்ட போகிறதுன்றது என்ன, அதனுடைய ஆத்மாக்குள்ளே உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள். அந்த புற விஷயத்தில் என்னென்னா ஒரு சட்டை போட்டோம்னா இதோட இது பிடிக்கும், இதோட இந்த கலரோட போனோம்னா நம்ம கண்ணாடி முன்னாடி யோசிக்கிறோம். நம்ம பெயிண்டிங்கில் அப்படி யோசிக்கிறோம்னா எங்களோட கூர்ந்து பாருங்க. சில படங்கள் பொதுவாக இங்கேன்னு சொல்ல முடியாது. சில படங்கள் வந்து பழைய நடிகர் எம்.ஆர். ராதா மாதிரி பேசும் படங்களை விட்டு பார்த்தீங்கன்னா வாங்க என்ன அப்படின்னு. அது போல் வண்ணத்தில் நீங்கள் சென்சிட்டிவாக போய் பார்த்தீங்கன்னா அது திடீர்னு கத்த ஒரு இடம் என்ன கொஞ்சம் அடக்கேன்னு சொல்லணும். நீங்கள் அது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு 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 அருமையான பாடல் என்பதோ
ஒரு 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 கம்யூனிகேஷன் வார்த்தைகளை வந்து அந்த டோனில் இருக்கணும் இல்லையா. டோன் என்பது பேசுவதற்கு மட்டுமல்ல, கேன்வாஸுக்கும் டோன் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கிட்ட போய் அந்த ஸ்பேஸை சிம்பத்தட்டிக்காக அப்ரோச் பண்ணுங்க. அவ்வளோ அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அது என்ன இந்த இடத்துல இப்படி பண்ணாத அப்படின்னு அது சொல்லும். உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சொல்லும். அப்படி இட்ஸ் அ சீரியஸ் அஃபேர். எல்லோரும் நினைப்பது போல தன்னை வெளிப்படுத்திக்கிறத ஒரு நார்சிச வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. உள்ளே போனீங்கன்னா உங்களை உள்ள இழுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற விதங்கள் வேறவாக இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு முக்கோணம் இருக்குது. ஒரு முக்கோணம் இருக்குது, அது வெறும் முக்கோணம் தான். ஆனால் அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மனிதனை எறும்பு மாதிரி ஒரு சின்ன கை காலை போட்டு ஒரு மனிதனை போட்டு அது மலையாயிடும் இல்லையா. அப்போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களுக்கும் அர்த்தம் சொல்லுவதே மனிதன் அல்லது உயிரினங்கள்னு சொன்னால், அந்த மனிதனும் மனுஷியும் வரைகிற ஒரு படத்துக்கு அர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா. அது பார்க்கலாம். அப்புறம் தான் சொல்கிறேன், எந்த காரணத்துக்காக நம்ம வரைய வந்தோம்? எக்ஸ்பிரஷனிஸ்டாக இருக்கிறதுக்காகவா, அழகுன்றதுக்காகவா, இல்லை இந்த ட்ரெடிஷ்னலாக மேடம் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்காக நீங்கள் யோசிக்கலாம். எனவே கண் குவிந்து நீங்கள் கேன்வாஸ் கூட நீங்கள் அங்கே இருங்க. காதுகளை எல்லாம் உங்களுக்கு இன்னும் யார்கிட்டையும் கேட்டுக்கணும். கண் வழியாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த கிரீப்பர்ஸ்லாம் சுருண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கம்பு பாஞ்சி பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு வெறுத்த மூவ்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு இயற்கையோட பெட்டராக பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணாலும் சரி, விதவிதமாக மாற்றி பண்ணணும்னாலும் சரி, லைட்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு வெளியில் போய் உட்காருங்க. காத்தால 8 மணிக்கு முன்னால் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் கவர்மெண்ட் தான் ஸ்லாண்டிங் ரேஸ். ஆர்டிஃபிஷியல் லைட்டில் என்ஜாய் பண்ணால் அது ரீப்ரொடக்ஷன்ஸும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள அதோட தாக்கல் அது எல்லாத்தையும் நிறைய உள்ளே போட்டுட்டு அப்புறமா அது பரிணமிக்கணும். அப்போதான் அது அழகாக வரும். அதனால முதல்ல அப்சர்வ், அசிமிலேட், அதுக்கப்புறமா கிரியேட். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் ஜனனி. நானும் என்னோட சக ஓவியர்கள் 9 பெண்கள் சேர்ந்து மாயோல்ங்கிற தலைப்பில் எங்களுடைய ஓவியங்களை சோல் ஸ்பேஸ் ஆர்ட் கேலரி மயிலாப்பூரில் நாங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் 21 காட்சிப்படுத்த இருக்கிறோம். இதை இந்த நிகழ்வை லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மேம், அப்புறம் ஜெயக்குமார் சார் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறாங்க. அப்புறம் பல மூத்த ஓவியர்கள், ஓவிய நண்பர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இளம் ஓவியர்கள் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. மாயோல் அப்படிங்கிற தலைப்பில் நடக்கிற இந்த ஓவிய நிகழ்வில் நான் வரைஞ்சிருக்கிற ஓவியம் கோதை. கோதை எதன் அடிப்படையில் அந்த கோதை உருவானது அப்படின்னா, பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய வரிகள், தாமரை பூத்த குளத்தினிலேங்கிற அந்த ஒற்றை வரி தான் கோதை உருவாகிறதுக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இந்த ஓவியம் அசல் ஓவியத்தை அடிப்படையாக வச்சு வரைஞ்ச ஓவியம். தாமரை பூத்த குளத்தினிலே கோதை இந்த மாயோல் நிகழ்வில் பங்கேற்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ஸ்டைல் ஓவியங்கள் இங்கே நான் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். தண்டட்டிக்காரி, மூக்குத்திவாளி அப்படிங்கிற வரிசையில் இருக்கிற அனைத்து ஓவியங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மணிமேகலை, தாழினி எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்வு 21, 22, 23 நடக்குது சோல் ஸ்பேஸ் ஆர்ட் கேலரியில். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாய், நான் ஸ்ரீவித்யா. டெசனில் அட்வான்ஸ் அண்ட் டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாயோலுக்காக எங்கள் குரூப் எக்ஸிபிஷனுக்காக என்னோடய ஸ்டைல் ஒர்க்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைல் ஒர்க் என்னென்னா, நம்ம தெய்வம்னு தனியாக பார்க்க தேவையில்லை, நமக்குள்ளாரையே அவங்களோட எசன்ஸ் இருக்குன்றது தான் என் கான்செப்ட். ஸோ அதனால தான் என்னோடய ஒவ்வொரு பிக்சரும் நார்மல் ஹியூமன் பீயிங் பண்ணால் என்ன இருக்குமோ அந்த கான்செப்டை தான் நான் என் பெயிண்டிங்கில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது இப்போ நடந்த மீனாட்சி கல்யாணமில் என்னோடய ஸ்டைல் ஒர்க்கில் அம்மனே அவங்களோட கல்யாணத்துக்காக ரெடி ஆனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த கான்செப்டில் அவங்க அழகாக பொட்டு வச்சு கண்ணாடி பார்த்து ரெடி ஆகிற மாதிரி கான்செப்ட்டு.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் வந்து எப்போவுமே ரொம்ப ரகட், ரொம்ப ஒரு கோவம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. பட் அவங்க வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டே டு டே இப்போ இருக்கிற எல்லார் கைஸும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஸோ சிம்பிளாக ஒரு தாட்டுக்கு அப்பளம் பொரிக்கிற மாதிரி. இது எல்லாமே என்னோடய கான்செப்ட் என்னென்னா, நம்ம தனியாக டிவினிட்டி தனின்னு பார்க்க தேவையில்லை. நம்ம நினைக்கிற தாட்ஸ் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், அந்த காட் எசன்ஸ் நமக்குள்ளார இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒவ்வொரு விதமாக என்னால் முடிஞ்ச விதத்தில் எம்ஃபசிஸ் பண்ணணுன்ற ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேட்மிண்டன் விளையாடினா எப்படி இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கார்னர். ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக சனி பெயர்ச்சி வந்தது. அது வந்து நிறைய பேர் ரொம்ப ஒரு நெகட்டிவாக ஐயோ அப்படின்ற பயப்படுறாங்களே, அந்த கான்செப்ட் தேவையில்லைன்றதுக்காக ஒரு ஹெச்ஆர் ஆஃபீஸில் ஹெச்ஆர் இருக்காங்க, அவங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்னு ஒன்று நடக்கும் ஐடியில். ஸோ அந்த கான்செப்டில் இந்த பெயிண்டிங் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பண்ணவங்க அபவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு வருவாங்க, நார்மலாக பண்ணவங்க ஓகே நீடட் அந்த மாதிரி வருவாங்க, இல்லை பிலோனா பிப்புன்ற கான்செப்டில் பிரிப்பாங்க தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஏன் சனி பயிற்சியை பார்க்கக்கூடாது, அது தனின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம். வருஷம் ஒரு தடவை நம்ம ஐடி கம்பெனியில் நடக்கிற ரிவ்யூக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. 7 years ஒன்ஸ் நடக்க போகிற இதுக்கு நம்ம ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும், அந்த எனர்ஜி எதுக்கு நம்ம அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற கான்செப்டுக்காக நான் இந்த பெயிண்டிங் அவர் வந்து அவரோட ப்ராஜெக்ட் ரிவ்யூக்கு ப்ராஜெக்ட் என்னால் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்காக கொடுத்துருக்கார். அந்த கான்செப்டில் நான் இந்த பெயிண்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுவும் இது ரெண்டுமே சோஸ் சீரீஸில் வருது. அம்மன் அவங்களோட வீடுன்றது டெம்பிள் கான்செப்ட். ஸோ அவங்க வீட்டில் அவங்க ட்ரெஸ்ஸை உணர்த்துறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கான்செப்டில். ஸோ இது எல்லாமே நம்ம வேறு டிவினிட்டி வேறு கிடையாது, நமக்குள்ளார இருக்கிறது தான் அவங்க, நம்மளோட வெர்ஷன் தான் அவங்க அப்படின்ற இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் மாயோலுக்காக 9 ஆர்டிஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் வந்து பென்னுன்றது. ஸோ பென் ரிலேட்டடாக இங்கே 9 ஆர்ட் ஒர்க்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது என்னோடய ஆர்ட் ஒர்க். நான் விமன்ஹுட்டை எப்படி பார்க்குறேன்றது தான் இந்த பெயிண்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்தவரையும் அழகு பண்ணுறதுக்கு ஜுவல்ஸ் எதுவுமே தேவையில்லை, அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட இந்த ஃபேஸில் இருக்க ஒரு காம்னஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் என்னை இருந்தது இந்த பெயிண்டிங் பண்ணணுன்றது. என்னை பொறுத்தவரையும் நான் விமன்ஹுட் அப்படி தான் பார்க்குறேன். தே ஆர் மோர் கான்ஃபிடென்ட், தே ஆர் மோர் ஸ்பிரிச்சுவலி ஹையர் அண்ட் ஆல்சோ வேறு எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு அலங்காரம் பண்ண, அவங்களோட ஸ்மைல் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அது போதும். தேங்க்யூ. சோல் ஸ்பைசஸ் மாயோன்ற தீமில் நான் ஒரு குரூப் ஷோவில் 9 உமன் ஆர்டிஸ்டோட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னோடய பெயிண்டிங் வந்து கியூபிசம் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், கார்ட் ஸ்டைலில், ஆஸ் ஆஃப் ஹார்மோனின்ற தீம்ஸில். ஸோ ஆர்ட்டுன்றது வந்து மியூசிக்கும் வரும், ப்ளே எல்லாத்துமே வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லா கேட்டகரி எல்லா ஜெண்டருக்குமே வந்து காமனாக இருக்க மாதிரி. அண்ட் என் அடுத்த பெயிண்டிங் வந்து சிவன் சக்தி, இது வந்து மாடர்ன் ஆர்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ கியூபிசம் மெத்தடில் வந்து கார்ட்ஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சிவன் சக்தி கிங் அண்ட் கோயினில் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு மாடர்ன் ஆர்ட் கிங் கோயினில் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, this is Navina. So we are a collective group of 9 women artists who have all gathered together to inspire everyone through their art. So இன்னைக்கு என்னோட பெயிண்டிங் மாயோல் பெயிண்டிங்கோட டாபிக் வந்து பெனீத். ஸோ இந்த பெயிண்டிங்கோட கான்செப்ட் ஐடியா வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஒரு விமன் வந்து எப்படி வெளியே வந்து ஷீ இஸ் லைக் அ ஃப்ளவர், எப்படி ஒரு டெலிகேட்டாக ஃப்ரெஜைலாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபயர் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குன்றதுக்கு தான். ஸோ அதை நான் போர்ட்ரே பண்ணுறதுக்கு தான் என்னோடய விமனை வந்து ஒரு ஃப்ளவரோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஃப்ளேம் லைக் டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பெயிண்டிங்கில் வந்து நான் என்னோடய எல்லார் பெயிண்டிங்லேயுமே வந்து ஏதாவது ஒரு நியூ டெக்னிக் வந்து லேர்ன் பண்ணணுன்னு நினைப்பேன். ஸோ இதில் வந்து நான் மிக்சட் மீடியா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். And I'm very thankful for this Moyal team for giving me this opportunity. Thank you everyone for your love and support. Thank you. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் பெயிண்டிங். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சூரியன், இது வந்து சந்திரன். ஸோ இது எதுக்காக நேம் பண்ணியிருக்கேன்னா, ஒரு விமன் வந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி, அதாவது ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் அவங்களோட ஜேர்னி வந்து எப்படி அவங்க ஃபேமிலியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஷோ பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் ஏஞ்சதுலேருந்து அவங்களோட பிரைட் எனர்ஜி, லைக் சன் எப்படி ஒரு பிரைட் எனர்ஜி தருமோ அதே மாதிரி ஒரு நல்ல எனர்ஜியோடு அவங்க ஃபேமிலியை வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க. இன் சேம் சென்ஸ் ஈவினிங் ஆன உடனே வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது வந்து எனர்ஜி கிடையாது, ஒரு கேர் அண்ட் லவ், ஒரு சூதிங்னஸ், ஒரு காம்னஸ். ஸோ அதையுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ
அதை ரெண்டுமே வந்து ரெண்டு இதையும் கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. வணக்கம், நான் சௌமியா. இயல்ன்ற பேரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய முதல் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக திருக்குறள் எல்லாத்தையுமே ஓவியங்களாக மாற்றினேன். ஒரு 4 வருஷம் எடுத்தது அந்த ப்ராஜெக்ட். இப்போ அது தொல்காப்பியம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 6 பாடல்களுக்கு வரைஞ்சி முடிச்சிருக்கேன். இந்த மாயோல் எக்ஸிபிஷனில் வந்து வைகையோல் அப்படின்னு ஒரு பெயிண்டிங் முடிச்சிருக்கேன். அக்ரிலிக் ஆன் கேன்வாஸ் 2x3 feet. இந்த பெயிண்டிங் கம்போஸ் பண்ணதோடைய கோர் என்ன அப்படின்னா, கீழடியில் நமக்கு கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், ஆஸ் பர் இப்போ கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ஸ் படி கிடச்சிருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ சிந்து சமவெளியில் கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ், அப்புறம் இந்த பானை, பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட், அதில் எழுதியிருக்கிற தமிழ் ஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கீழடிக்கும் சிந்து சமவெளிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதை எப்படி இந்த கேன்வாஸில் வந்து கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ விமன் என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. மேபி அவங்களும் இந்த கல்வி, பெண் கல்வி அப்பவும் கிடச்சிருக்கலாம், அவங்களும் பானையில் கிறுக்கியிருக்கலாம். நம்மளுடைய சிவிலைசேஷனில் அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வியும் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பெயிண்டிங்கை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வைகை நதியை வரைஞ்சிருக்கேன். நம்ம பானை ஓடுகளில் கிடைச்ச அந்த அதில் எழுதியிருக்கிற அந்த சிம்பிள்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். நமக்கு ஆர்டிஃபெக்ட்ஸாக கிடைச்ச பீட்ஸ், சிந்து சமவெளியில் கிடைச்ச இந்த கோட்ஸும் கீழடியில் பானையில் எழுதியிருக்க இந்த கோட்ஸுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ், அதுக்கப்புறம் கீழடியில் கிடைச்ச தோடு, நம்ம எப்படி தோடெல்லாம் வேர் பண்ணுவோம், மண்ணில் செஞ்ச தோடு, செம்மண்ணில் இந்த கிளேயில், டெரக்கோட்டா கிளேயில் பண்ண தோடு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை எப்படி வேர் பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்க டிசைன்ஸ். அப்புறம் இந்த ஃபிகர் வந்து அகெயின் கீழடியில் கிடைச்ச ஆர்டிஃபேக்ட் தான். அதுக்காக தனியாக நான் ஒரு நோட் மாதிரி போட்டிருக்கேன். இந்த புக்லெட்டில் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சிதஞ்ச ஒரு சிற்பம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பெண்ணோட தலை மட்டும் இருக்குது. அதில் அதோட கொண்டை எப்படி இருக்குது, அதில் என்ன ஜுவல்லரிஸ் இருக்குது, தோடு எப்படி போட்டிருக்காங்கன்னு இருக்கிறத வச்சு நானாக க்ரியேட் பண்ணது, இந்த ஸ்கெட்ச் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து இந்த சீரீஸில் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணுற ஐடியாவும் இருக்குது. தேங்க்யூ. Hi, this is Kavya Gunasegaran. Actually, as an engineer, after that I'm pursuing diploma in fine arts and I'm focusing in art. So this show is about a Mayol. This is a group of nine women. So இதில் டைட்டில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பெண். எனக்கு வந்து பெண்மை அப்படின்றத வந்து டெனோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோன்றது யானை தான் தோணும். I always connect myself with யானையோட மெஜஸ்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து என்னோடய பெயிண்டிங்கில் யானையோட மெஜஸ்டி தான் டெபிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கால் தடம் அந்த இடத்துல நிற்கும் போது ஹவ் ஐ வாண்ட் டு பி, நான் எப்படி என்னையே வந்துட்டு மெருகேற்றிக்கணும் அப்படின்றத வந்து நான் திங்க் பண்ண பிக்சர் ஸ்டேஜ் அது. ஸோ அதனால் நான் அந்த இதில் கேர்ளோட அந்த அந்த பாதத்தில் அந்த கேர்ள் நிற்கிற மாதிரி டெனோட் பண்ணியிருக்கேன். தென் ஐ யூஸ் ஒயிட் கலர் பிகாஸ் இட் இஸ் டினோட்டிங் அ பேர்ல் வந்து சிப்பி வந்து என்னென்னா அது வலியை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பெயினை தான் அது முத்தாக மாற்றும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பெயின் யூ வாண்ட் டு மேக் யுவர் செல்ஃப் அஸ் அ ஜுவல்லரி அண்ட் க்ளோரி அப்படின்றத டெனோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க மோட்டிவ்ஸ் எல்லாமே வந்து குகை ஓவியங்களில் இருக்கிற மோட்டிவ்ஸ். இந்த மோட்டிவை பார்த்தாங்கன்னா அந்த இடம் செழுமையான இடம்னு டெனோட் பண்ணுவாங்க. ஸோ பெண்ணுன்றவளே செழுமை தான், நான் அதை டெனோட் பண்ணுறதுக்கு அது கொடுத்துருக்கேன். அண்ட் சுற்றி இருக்க பூக்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் குறிஞ்சி பூக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் நான் பெண் வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவள் ப்ளூம் ஆகணும், அதை தான் வந்து டெனோட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டோட்டலி ஃபார் பெண்மை. எஸ், எனக்கு பொறுத்தல ஐ டோன்ட் வாண்ட் டு ரூர், ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் அஸ் வாட் வி ஆர் அப்படின்றது நானாக இருக்கேன். அந்த மெஜஸ்டி, அந்த யானை, அந்த பெண் யானையோட மெஜஸ்டியை தான் நான் இந்த பெயிண்டிங்கில் டெனோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். என்னோடய பேர் நிர்மலா. நான் அந்த சோல் ஸ்பைஸ் ஆர்ட் கேலரியில் பார்த்திங்கன்னா என்னோடய பெயிண்டிங் வந்து வச்சுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 9 உமன் ஆர்டிஸ்ட் வந்து நாங்களே கண்டக்ட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து என்னோடய பெயிண்டிங். இது ரெண்டுமே என்னோடய ஓன் ஸ்டைல் ஒர்க்கில் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெடிஷ்னல் இது ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். அண்ட் தென் நான் இப்போதைக்கு நான் வந்து இந்த ஸ்டைல் ஒர்க் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் பிரியா இளையராஜா. என்னோடய குரூப் ஷோ வந்துட்டு சோல் ஸ்பைஸில் போயிட்டுருக்கு. மாயோங்கிற டைப்பில் நாங்கள் ஒரு 9 உமன்ஸ் சேர்ந்து வச்சுருக்கோம். எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தமாக வரைகிறது தான் என்னோடக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெண்களோட உணர்வுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை நான் ரொம்ப ரசிப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பிந்திங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிந்தி வந்துட்டு என்னன்னா, ஒவ்வொரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல வந்துட்டு ஒரு குங்குமம் கொடுப்போம்ல, ஸோ அந்த கான்செப்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய், என் பேர் பூர்ணிமா. நான் வந்து ஒரு செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட். ஸோ நாங்கள் எங்கள் சோல் ஸ்பைசஸில் மாயால்னு ஒரு குரூப் ஷோ வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசில் ஒர்க்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பசில்ஸ் வச்சு தான் என்னோடய எல்லா பெயிண்டிங்ஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ்ன்ற பெயிண்டிங். ஸோ இது வந்து ஒரு பெண்ணு வந்து பிஃபோர் 30யும் வந்து எல்லாருக்காகவும் நிறைய உழைச்சிருப்பா. அண்ட் எம்பவர் ஆன அப்புறமா அவள் வந்து இன்னும் நிறைய பிரேவாக, இன்னும் நிறைய பிரைட்டாக வந்து மற்றவங்களுக்காக ஷைன் ஆகிறா அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இதை சுற்றி பசில்ஸ் எல்லாமே வந்து ஒரு உம்மலோட சிம்பிள்ஸ் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ராலஜின்னு ரீசெண்டாக ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சீரீஸ் மாதிரி. ஸோ இதில் மேலே இருக்கிற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ரூபி காயினில் ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம பேசுகிற மாதிரி ஒரு பீரியட் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட கம்யூனிகேஷனும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த கார்டு மூலிமா நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். வேறு பின்னாடி இருக்கிறதெல்லாம் சோஷியல் ஐகான்ஸ், இப்போ சோஷியல் மீடியா ஐகான்ஸ். ஸோ அதில் வந்து என்னோடய ஃபீலிங் அந்த கனெக்டிவிட்டி, அந்த பாண்ட் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து நான் அதை வந்து பின்னாடி வந்து ரொம்ப டல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஆஸ்ட்ராலஜி 1. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்வே தேட்டர். ஸோ மல்டிப்ளெக்ஸ் வந்த அப்புறமா நிறைய சின்ன சின்ன தேட்டர் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அந்த கோல்டன் எராவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா நான் ப்ராட்வே தேட்டரை வந்து யூஸ். இது எனக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகும். நான் எங்கள் அம்மா அப்பா பாரிஸ்லேருந்து வந்தனால தே கேன் ரிலேட் ஆஸ் வெல். ஸோ ஆஸ்ட்ராலஜினால இந்த டாபிக் இது வரைஞ்சிருக்கேன். அண்டு இங்கே இருக்கிற இன்னொரு தாத்தா பாட்டி பிக் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு. ஸோ அதில் என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, யங் ஏஜ்லேயே நம்ம நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணால் தான் ஓல்ட் ஏஜில் வரும்போது அது கலர்ஃபுல்லாகவும் நம்ம லைஃப் வந்து ப்ளசண்ட்டாகவும் இருக்குன்ற மாதிரி. ஸோ அதில் இருக்க பசில்ஸ் எல்லாமே எந்தெந்த பசில்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாமே ஒரு மெமரிஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணோன்னா நிறைய ஓல்ட் ஏஜில் கலர்ஃபுல்லாக நம்ம லைஃப் இருக்குன்றது கான்செப்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜனனி அக்கானால் க்ரியேட் ஆச்சு. இந்த குரூப் ஷோ வந்து எங்கள் எல்லாரோட டீம் ஒர்க்னால இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச்.